பஞ்சு மாதிரி ராகி புட்டு செய்ய நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்ல மிதமான தீயில் வச்சு வறுக்கணும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம், ஜஸ்ட்டு சூடு ஏறினா போதும். இந்த மாதிரி பண்ணுறப்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது நல்லா ஆறின பிறகு லைட்டாக உப்பு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. கையில் இப்படி பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கரெக்டான பக்குவம். இது வந்து சல்லடையில் நீங்கள் சலிச்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா உருண்டை மாதிரி ஆகிடும். இல்லை நமக்கு சலிக்க வராது அப்படின்னா மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுங்க. ரொம்ப நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா மொத்தையான மாதிரி ஆயிடும். இப்போ வந்து ஸ்டீம் பண்ணிக்கிறதுக்கு இது புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து நெய்யில் தாளிப்பு சேர்க்குறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் வந்து அளவு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் குறைச்சி கூட செஞ்சுக்கலாம். ஒரு 3.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச புட்டில் தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் வந்து 2 டீஸ்பூன், அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், இப்போ நம்ம பொரிச்சு வச்ச நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நாட்டு சர்க்கரையோ சேர்த்து இறக்குனீங்கன்னா கம்ம கம்மன்னு டேஸ்ட்டான புட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.